சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே அட்டகாசங்க. 11ஆம் இடத்துல சந்திரன், குரு, சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார். கேதுவோட சேர்ந்து கிரக தோஷத்துல இருந்தாலும் கூட ராகுவால தான் அவர் மிகப்பெரிய ஒரு இருள் நிலைக்கு தள்ளப்படுவாரே தவிர கேதுவால இல்லை. இருந்தாலும் கிரகணம் தாங்க. என்ன ஒன்று, ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறதுனால எதையும் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் எதுவும் இல்லை. சந்திரனுடைய இயக்கங்கள் 11, 12, 1 என்கின்ற அளவில் அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் அமாவாசை சந்திரனா இருக்கிறாரு. இருந்தாலும் சந்திர புதன் பரிவர்த்தனை என்பது 11, 12 பரிவர்த்தனை போன்ற அமைப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் தொட்டது துலங்கக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்பாவோடு கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்களுக்கு அது தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்கள், எதையாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ட்டு ஏதாவது ஒரு நிலையில கொஞ்சம் மாற்றங்கள் வேணும், நம்ம உழைப்புக்கேற்ற மாதிரியான வெற்றிகள் கிடைக்கல என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வாரத்தின் 2வது நாள்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அருமையான நாள். அந்த நாளில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். வாரத்தின் கடைசியில் அமாவாசை அமைப்பு ராசியிலே ஏற்படுது. ஆனாலும் ராசிநாதன் அங்கே ராசியில் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கிடைக்காதுங்க, வராதுங்க. லேசாக அம்மாவுக்கு கஷ்டம் வரக்கூடிய அமைப்பு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. வாரத்தின் இறுதி நாளில் அம்மாவால் ஏதாவது செலவு வரலாம், அம்மா கிட்ட ஏதாவது கருத்து வேற்றுமைகள் வரலாம், அம்மா சொல்கிறத நம்ம கேட்க முடியாத ஒரு சூழல்கள் வரக்கூடியது. சிலருக்கு மட்டும் தாய்க்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கலாம். ஆனாலும் இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணவரவு, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, வேலையில் கூட பெரிய சோதனைகள் இல்லாத தன்மை என சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லாமல் எதையும் சமாளிக்க, பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியுதா என்கிறது தான் ஒரு ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டுதல். சரியாக சமாளிக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம்.